பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அகீதத்து தௌஹீத் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் எழுதிய அந்த புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். இதுவரைக்கும் அகீதா அப்படின்னா என்ன, அதனுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம், மார்க்க ரீதியாக அகீதா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம், நம்பிக்கைகள் கொள்கைகள் சம்பந்தமான இந்த விஷயங்களை மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இந்த புதிய பாடம், மூன்றாவது பாடம், வழிகேடான அகீதா, அதாவது கெட்ட கொள்கைகள் ஒருவரிடம் எப்படி நுழைகிறது, அதற்கு எதெல்லாம் பாதையாக இருக்கிறது, அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க போகிறோம். முதலாவது நல்ல அகீதா, அதாவது அல்லாஹும் அவனுடைய நபியும் கட்டளையிட்ட முறையில் நமக்கான கொள்கைகள் இருக்குதா இல்லையா, அந்த எல்லா நல்ல அகீதாவுடைய விஷயங்கள் நம்முடைய நல்ல செயல்களை அமல்களை அல்லாஹ்விடம் ஏற்க வைக்கின்றன. அதனுடைய பெரிய பலன் அதுதான். கெட்ட அகீதா உள்ளவருடைய நன்மைகள் நற்செயல்கள் அழிந்து போயிடும். இன்னும் சொல்ல போனால் கெட்ட அகீதா உள்ளவர்கள் எந்த நேரத்திலும் அவர்களுடைய கெட்ட அகீதாவின் காரணமாக, கொள்கையின் காரணமாக மிகப்பெரிய அழிவை, நாசத்தை தனக்கும் ஏற்படுத்தி கொள்வாங்க, மக்களுக்கும் ஏற்படுத்துவாங்க, இந்த உலகத்திற்கு ஏற்படுத்துவாங்க. அப்ப நல்ல அகீதாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு நன்மையின் பக்கம் உந்து சக்தியா இருக்கக்கூடியது, மோட்டிவேட் பண்ணும். ஷேக் ஃபௌசான் இந்த பாடத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி இதுதான். கெட்ட அகீதா உள்ளவன் எப்போதுமே குழப்பத்திலேயே இருப்பான். அவனால ஒரு விஷயத்துல தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த குழப்பத்தின் காரணமா அவன் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நினைக்க ஆரம்பிச்சிருவான். பல நேரங்கள் அவனுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் காரணமா அவன் பல வழிகளில் நாசமாகுவான். அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. ஆனால் நல்ல அகீதா, நல்ல கொள்கை, ஆக இஸ்லாமிய அகீதா ஒருத்தருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமாக, நன்மையின் பக்கம் அவருக்கு வழிகாட்டக்கூடியதாக ஆக்கிவிடும். ஷேக் ஃபௌசான் இந்த பாடத்தில் இந்த விஷயங்களை சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒருத்தருடைய கெட்ட அகீதா, கெட்ட கொள்கை அவருடைய தற்கொலைக்கு கூட தூண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய அகீதால அல் அகீதத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அகீதா, இஸ்லாமிய கொள்கையில் நம்முடைய ஈமானுடைய அடிப்படைகளை கவனிங்க. 6 அடிப்படைகள். 6வது மிக முக்கியமான அடிப்படை வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. இது நாம் நம்பிக்கை கொள்கிறோம், அதாவது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்கிறோம். அப்படின்னா என்ன? அல்லாஹ் நாடுவது தான் நடக்கும், அல்லாஹ் நாடாதது நடக்காது. அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளையோ அனுமதியோ இல்லாமல் ஒன்று ஏற்படாது. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு சில நியதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்ல, அந்த நியதிப்படி அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகிறார். இப்போ இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டிருக்கிறவர், அவருடைய அகீதா, விதியின் மீதான நம்பிக்கை உறுதியாக, அல்லாஹ் நாடியது தான் நடக்கும், அல்லாஹ் நாடாது நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காருன்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்துருச்சு, ஒரு சோகம், ஒரு கஷ்டத்தை அவர் தாங்க முடியாமல் எதிர்கொண்டுட்டு இருக்கார். அவர் என்ன செய்வார்? ஒரு முஃமின் பொறுமை காப்பார், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக்குவார், அவன் பக்கம் திரும்புவார், அவனுடைய உதவி கேட்பார். ஒரு காலம் அவர் தன்னை கொலை செய்துக்க மாட்டார், சூசைட் பண்ணிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா 2 காரணம். முதலாவது, விதியின் மீதான அவருடைய நம்பிக்கை இருக்குதுல்ல, அது அல்லாஹ் நாடியதனால்தான் உன்னுடைய இந்த வாழ்க்கையில உனக்கு இந்த துன்பத்தை நீ அடைந்திருக்கிற, அல்லாஹ் நாடினால்தான் இது நீக்க முடியும்.
ஆகவே நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பு அப்படிங்கிற ஒரு பொறுமையை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய தன்மையை அவருக்கு ஊட்டும். ரெண்டாவது விஷயம், நல்ல அக்கீதா உள்ள ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பிக்கை இருக்கார். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய கொள்கைப்படி, அவருடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் தனக்கு விதித்தது, தனக்கு கட்டளையிட்டது அதுதான் நன்மை. அல்லாஹ் ஒன்றை கூடாது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டானா அது தீமை. ஆகவே அந்த தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு நம்புறவர் தானே. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய சட்டப்படி தான் தான் நடக்கணும். தனக்கு ஒரு ஹலால் அல்லது ஹராம் எல்லாமே யார் முடிவு செய்யறது? அல்லாஹ். அப்ப சூசைடுங்கிறது ஹலாலா ஹராமா? ஹராம். அப்போ நல்ல அக்கீதா உள்ள அவரு அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமானும் உறுதியும், அல்லாஹ் தனக்கு அனுமதித்தது மட்டும்தான் தான் செய்ய வேண்டுங்கிற கொள்கை உள்ளவராக இருந்தார்னா அவர் சூசைட் செய்வாரா? செய்ய மாட்டார். ஷேக் ஃபௌசான் நீங்க குறிப்பிடுறாங்க, நல்ல அக்கீதா இல்லாம ஒருத்தன் கேடான அக்கீதாவில் இருக்கக்கூடியவன் பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நிம்மதி இழந்து தடுமாறி குழப்பத்தில் விழுந்து சந்தேகத்தில் விழுந்து அவனால இந்த உலகத்தில் தான் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத அறியாததுனால கடைசியில் அவன் சூசைட் தற்கொலை கூட பண்ணிக்கொள்வான் அப்படிங்கிறாங்க. ஆனா நல்ல அக்கீதா உள்ளவர் அதை செய்ய மாட்டார். ஏன்? ரெண்டு காரணம் சொன்னேன். ஒன்று, அவருடைய ஈமான் தடுத்துரும். அதுக்காக பொறுமை காத்துக்குவார், விதியை பொருந்திக் கொள்வார். ரெண்டாவது, தான் ஹராமானது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தற்கொலை செய்வதை தடுத்திருக்கிறானே அப்படிங்கிறனால அவர் செய்ய மாட்டார். இப்ப நல்ல அக்கீதாவுடைய பலன் தானே இது. இந்த அக்கீதா இல்லாதவருடைய நிலைமை என்ன? அப்ப சூசைட் பண்ணுவார். சரி, சூசைட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒருத்தர் சூசைட் பண்ணக்கூடாது, அவருக்கு உயிர் மேல அவ்வளவு பயம், உயிர் மேல அவ்வளவு ஆசை பயம் ரெண்டுமே இருக்குது. அதனால அவர் தன்னுடைய உயிரை தானே மாச்சுக்கிறது, அழிச்சுக்கிறது, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கங்க. பட் ரெண்டு நன்மைகள் சொன்னேன் இல்லையா? நல்ல அக்கீதா உள்ள ஒரு ஆளை அவர் அடையிறது, சூசைட்லேருந்து தப்பிக்கிறது. முதலாவது, விதியை பொருந்திக் கொள்வதனால அவர் பொறுமை காப்பாரு, அதனால சூசைட் செய்ய மாட்டாரு. ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் ஹராமானதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சூசைட் செய்ய மாட்டாரு. ரெண்டு சொன்னேன். சரி, ஒருத்தருக்கு இந்த அக்கீதாவே இல்லை, கெட்ட கொள்கை தான் அவருக்கு இருக்குது, அவர் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாதவர். ஓகேயா? அவர் சூசைட் பண்ணல. ஏன்னு கேட்டா அவருக்கு உயிர் மேல பயம் அல்லது உயிர் மேல ஆசை. அப்ப ரெண்டாவது வகையில் இருக்கக்கூடிய நன்மையை, அதை சூசைட் பண்ணாம இருக்கிறதுல ஒரு பயனடைகிறார். ஏன்னா அவரது உயிர் மேல பயமாச்சே, ஆசையாச்சு. அதனால ஒரு உயிரோடு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன மாதிரி நிம்மதி இழந்தாலும் சரி, உயிரோட தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவருக்கு நல்ல அக்கீதா இல்லாதனால என்ன ஆகும் தெரியுமா? விதியின் மீது அவருடைய நம்பிக்கை இல்லைல, அப்போ அவர் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சுடுவார். அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் போது இந்த உலக நியதிப்படி அல்லாஹ் நாடியதுதான் நடக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை இல்லையா, பொறுமை இல்லை இல்லையா? அப்புறம் என்ன செய்வாரு? கடவுளே, உனக்கு கண் இல்லையா, உனக்கு மனசாட்சி இல்லையா, நீ ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, என்னை கஷ்டப்படுத்துற? அப்போ அல்லாஹ்வை திட்டுறதும் ஏசுறதும் அவன் மீது நிராகரிக்கிற உள்ளம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் நல்ல அக்கீதா இல்லாதனால, ஈமானுடைய அடிப்படை தூண்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஈமானுடைய தூண்ல விதிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இல்லாதனால என்ன நிலைமைக்கு அவர் ஆளாகுவார்னா, அவர் கடவுள் நம்பிக்கையே உள்ளவராக இருந்தா கூட கடவுளை திட்டுவார். அது எவ்வளவு பெரிய பாவம், குஃபுர், அல்லாஹ்வை நிராகரிக்கிறது இல்லையா, அல்லாஹ்வை திட்டுறது. அப்போ இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, ஒருத்தர் சூசைட் பண்ண மாட்டேன்னா கூட அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் தனக்கு அநியாயம் பண்றான் அப்படிங்கிற நம்ப ஆரம்பிக்கிறாரு. கடவுளுக்கு இப்படி போட்ட ஒரு நோக்கம் இருக்குது, நம்மை சித்திரவதை செய்யறது, ஆகவே அவனை திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருது. ஆனா ஒரு முஸ்லீம் தன்னுடைய இரட்சகன், தன்னுடைய ரப்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலம் அநீதி இழைப்போன் அல்ல. அவனுடைய நாட்டத்தில் ஒரு ஞானம் இருக்கும், ஹிக்மா இருக்கும், நீதி இருக்கும், அதில் இருக்கும். இந்த உலகத்தின் இயல்புல அல்லாஹ் தஆலா நன்மை தீமை ரெண்டையும் கொண்டு இந்த சோதனைகளை போடுவான்.
وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. ஓரளவு உங்களை அச்சத்தால், உயிர்களின் இழப்பால், பயத்தால், கனி வர்க்கங்கள், மற்ற விளைச்சல்கள் இதனுடைய இழப்பால் உங்களை சோதித்தே தீர்வோம். பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத முஸ்லிம் நம்புகிறார். அதனால் என்ன செய்வார்? அவர் சாபிராக இருப்பார், பொறுமையாக இருப்பார். இது இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்தது எது? அவருடைய நல்ல அக்கீதா, நல்ல கொள்கை. உண்மையா இல்லையா? அதை ஷேக் ஃபௌசான் இங்க இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. காஃபிர் சமுதாயங்கள், குஃபார் மக்கள் நிறைய நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளில் நிறைய காஃபிர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் இருக்கு. அங்க ஆட்சியும் காஃபிர்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அது இந்தியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், எத்தனையோ நாடுகள். அந்த சமுதாயங்கள் இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஆதாரமா சாட்சியா இருக்கிறாங்க. கெட்ட அகீதா இருந்தா அழிவைத்தான் அவங்க சந்திக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க, ஆதாரமாக இருக்கிறாங்க. எவ்வளவு உலக சாதனங்கள், உலக வசதிகள், இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வசதிகள் வந்துருச்சு, என்னென்னவோ அவங்களுக்கு இருக்குது. காஃபிர் அரசாங்கங்கள், இறை நிராகரிப்பாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கு. அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள், ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள், சைனா, அவங்கள்ட்ட பெரிய ஆயுத பலமும் இருக்குது. என்ன, நிறைய அணு ஆயுதங்கள் இருக்குது, நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது, பல விதத்தில் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு இவ்வளவு இருந்தும் அவங்களுக்கு நல்ல அகீதா இல்லாதனால, நேர்வழி இல்லாமல் இருக்கிறனால அது எல்லாமே அவங்களுக்கு எதிராகவும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருந்து கொண்டிருக்கு. அவங்க அதை கொண்டு நன்மைக்கு பயன்படுத்துவதில்லை, பல தீமைகளுக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க. மிகச்சிறந்த உதாரணம் யகூதிகள் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய நாட்டை ஆக்கிரமித்து கட்டுப்பாட்டில் எடுத்து முஸ்லிம்களை கொன்று குவித்து வெளிப்படைய உலகமே பார்க்கிற அளவுக்கு அவங்க எல்லா அழிச்சாட்டிங்களும் செய்யக்கூடிய மிக நாசகரமான கூட்டம். அல்லாஹ் அவர்கள் எல்லாரையும் சபித்திருக்கிறான். நாம் எல்லோரும் சபிப்போம், மலக்குகள் எல்லாரும் சபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட யகூதிகளுக்கு அமெரிக்க அரசுக்கு மிகப்பெரிய ஆயுத பலம் இருக்கு. அந்த ஆயுத பலம் அதை எதற்கு எதிராக பயன்படுத்துறாங்க? மக்களை கொல்வதற்கு. அதுவும் இந்த பூமியில நேர்வழியின் மக்களாக இருக்கக்கூடிய, நேர்வழியை சுமந்து கொண்டிருக்கிற, குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்து கொண்டிருக்கிற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் இருக்கக்கூடிய மக்களை, முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறாங்க. ஒரு நல்ல அகீதா உள்ளவர் இந்த காரியத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். இது எதை தூண்டுது தெரியுமா? முஸ்லிம்கள் மீது அவர்களுக்கு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏன் வருதுன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற குஃப்ர் தான் காரணம். அவங்க எந்த மதத்தை, எந்த கொள்கையை அவங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கை யார் கொண்டிருக்கா? முஸ்லிம்களாக நாம் கொண்டிருக்கோமா இல்லையா? அவங்க குஃப்ரையும் ஷிர்கையும் வச்சுட்டு இருக்காங்க, நாம தௌஹீதை வச்சிருக்கோம். தௌஹீது எவனுக்கும் பிடிக்கல. யகூதி, நசாராக்கள், ஏன்னா அவங்களுடைய அடிப்படைக்கு எதிரான, அவங்களுடைய அடிப்படை தகர்க்கக்கூடிய, அவங்களுடைய மத கொள்கைகளை எல்லாம் உடைச்சு சின்ன பின்னப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை தான் இஸ்லாமிய தௌஹீத். அப்போ இது அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த கொள்கையை சிதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால முஸ்லிம்கள் மீது அவர்களுக்கு அவ்வளவு வன்மம், குரோதம். ஆகவேதான் கொன்று குவிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை கொண்டு எவ்வளவு தூரம் அந்த ஆயுதத்தை இதுக்காக பயன்படுத்த முடியுமா? அதாவது அவங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஆயுதத்தை தான் எடுத்திருக்கிறாங்க. நாம இஸ்லாமை எடுத்து சொல்லுவது அவங்களுக்கு பிடிக்காது, முஸ்லிமா இருக்கிறதே பிடிக்காது.
அதனால தான் இவ்வளவு ஆக்ரோஷமா அவங்க பாய்கிறார்கள். அப்ப அவங்களுடைய கெட்ட அகீதா தான் இதை தூண்டுது. அப்ப நல்ல அகீதாவை கொண்டு, நல்ல கொள்கையான இஸ்லாமிய நம்பிக்கையை கொண்டு அதை நாம இன்னும் வலுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் முஸ்லிம் சமூகத்திலும் அதை இன்னும் உறுதிப்படுத்தி அதன் மூலமா அல்லாஹ்வின் உதவியை கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவி அதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க இல்லையே. அப்போ இதனுடைய நிலை என்ன காரணம் கேட்ட, நம்மிடம் வஹன், உலக மோகம் அதிகமாயிடுச்சு. நாம் இஸ்லாமை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறோம். நம்ம மக்கள் அதிகமானவர்கள் தொழாதவர்களாக இருக்கிறாங்க, 5 வேளை தொழாதவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பற்றி பிடிக்காதவங்களா இருக்கிறாங்க. குஃப்ரில் முஷ்ரிக்கில் நம்முடைய சமூகம் ஏராளமானவர்கள் விருந்து கலக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நல்ல அகீதா காபிரிடம் இல்லாதனால தான் அவங்க நல்ல அகீதா இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் மீது அவ்வளவு வெறுப்பை காட்டுறாங்க. ஆனா நல்ல அகீதா இருந்ததுன்னா எல்லா அல்லாஹ் கொடுக்கிற அருட்கொடைகளும் ரொம்ப பெரிய நன்மையான காரியங்களுக்கு இந்த உலகம் இன்னும் செழிப்படையவும் மக்கள் எல்லாம் இன்னும் வளமாக நலமாக வாழவும் அது உதவி செய்யும். ஆகவேதான் ஷேக் ஃபௌசான் சொல்றாங்க, புரிந்து கொள்ளுங்கள், நல்ல அகீதாவில் தவிர வேற எங்கும் நேர்வழி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரா அல் முஃமினூன் 23வது சூராவுடைய 51வது ஆயா, யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, தூய்மையானதையே நீங்கள் உண்ணுங்கள், நல்ல அமல்களை நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். இங்க கவனிங்க, தூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். முதல்ல நீங்கள் உண்ணக்கூடியது அல்லாஹ் அனுமதித்த பரிசுத்தமானவையா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் அசுத்தமானவைகளை தடை செய்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுக்கிறான், நீங்க அதுல பரிசுத்தமானதை உண்ணுங்க, அதன் மூலமாக நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா நற்காரியங்களை செய்யுங்கள். அப்போ நம்முடைய நல்ல அக்கீதா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்லி தூண்டுகிறது. அல்லாஹ் கொடுக்கிறான், நீங்க நல்ல அமல்கள் செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. இதுக்கு ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் 33வது சூராவுடைய 34வது சூராவுடைய 10லிருந்து 13 வரைக்கும் உள்ள ஆயாத் வசனங்களை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த வசனங்களை தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் புரிந்த அருட்கொடைகளை அல்லாஹ் நினைவூட்டுகிற இடம். வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضلا, உண்மையாகவே நாம் தாவூதுக்கு பெரும் அருள் புரிந்தோம். எப்படிப்பட்ட அருட்கொடை? அல்லாஹ் தஆலா சொல்றான், யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்-தைர், மலைகளே பறவைகளே தாவூதுடன் நீங்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதியுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். அதாவது அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்த சிறப்பு என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யும்போது, திக்ர் செய்யும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள பின்தொடர்ந்து தான் மலைகளும் திக்ர் செய்யும், பறவைகள் திக்ர் செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவதை, அவங்க அல்லாஹ்வை புகழ்வதை, தஸ்பீஹ் செய்வதை மலைகள் புரிந்து கொள்ளும், மலைகளுக்கு கேட்கும். வானத்தில் பறந்து போய் கொண்டிருக்கிற பறவைகளுக்கு கேட்கும். மலைகள் திக்ர் செய்யறத, பறவைகள் திக்ர் செய்யறத தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காதால கேட்க முடியும். இவங்க திக்ருடைய வார்த்தைகளை சொல்லும் போது இவங்களோடு சேர்ந்து மேல வானத்துல போயிட்டு இருக்கிற பறவைகள் அப்படியே அப்படி நின்றுகிட்டு, அங்க மேல நின்றுகிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு சேர்ந்து திக்ருகளில் ஈடுபட ஆரம்பிச்சு. அவ்விபி மஅஹு, தாவூதுடன் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். யா ஜிபால், மலைகளே, வஅலன்னா லஹுல் ஹதீத், அடுத்த நிஅமத் ஃபضல் அருட்கொடை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்னன்னா இரும்பை
தாவூதுக்கு நாம் மென்மையாக்கி கொடுத்தோம். இரும்பு கடினமானதா மென்மையானதா? கடினமான ஒன்றை அல்லாஹ் இங்க சொல்றான், அவருக்கு மென்மையாக ஆக்கி கொடுத்தோம். கடினமான அந்த ஒன்று, அதை நாம் அதில் விரும்பக்கூடியதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்வோம்? இரும்ப உலையில, நெருப்பு உலையில சிவக்க சிவக்க நல்ல உஷ்ணத்தால் சூடாக்கி பிறகுதான் அதை அடித்து தேவையான ஆயுதங்கள் செய்ய முடியும், தேவையான பொருள்களை செய்ய முடியும். இரும்புல இவ்வளோ கடினமான ஒன்றை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னா, அவங்க இந்த எந்த ஹீட் பண்ணாம எதுவுமே செய்யாம இரும்பை எடுத்து அவங்க நினைச்சதை செய்வாங்க. கையில் அவங்க எடுத்தாங்கன்னா இரும்பு அவங்க விரும்புகிற மாதிரி பிசைகிற அளவுக்கு இரும்பு மாறிடும். அப்படி கையில் அப்படி பிசைகிற அளவுக்கு எந்த அளவுக்கு கேட்டால், ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த இடத்துல சஹாபாக்கள் இதை எப்படி விளக்குனாங்க, இந்த வார்த்தையை எப்படி விளக்கியிருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு கயிறு திரிப்பார் இல்லையா? கயிறு எப்படி திரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ நார் இருக்குது, தேங்காய் நார். தேங்காய் நாரெல்லாம் எல்லாம் சேர்த்துருவாங்க. எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி தேங்காய் நாரை ஒன்றிணைச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி கயிறு திரிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் நாரை விட 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 அப்படியே அதுக்கு ஒரு எந்திரம் இருக்கும். அது அப்படியே சுத்த 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 அப்படியே அது உள்ள விட விட அப்படியே திரிப்பாங்க. ஒரு கயிறு திரிக்க கூட அங்கே ஒரு எந்திரம் தேவைப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கயிறு திரிப்பது போல நினைச்ச மாதிரி கயிறை எடுத்து இப்படி ஒருத்தர் பயன்படுத்துகிற மாதிரி இரும்பை எடுத்து பயன்படுத்துவார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஃபதுல், நிஅமத், அருள் புரிந்திருந்தான் அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன்இஅமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ் ஸர்த். இன்னும் தாவூதுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க போருக்காக உள்ள சட்டைகளை, உருக்கு சட்டைகளை நீங்கள் உருவாக்குங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஆட்சி படையை கொடுத்தான், பெரும் படைகள். அந்த பெரும் படை வீரர்கள் அவங்க போருக்கு ஜிஹாதுக்கு போகும்போது அணிவதற்கான உருக்கு சட்டை இரும்புல இருக்கும். அது அப்ப எதிரிகள் தாக்கும் போது உடம்புக்கு எதுவுமே ஆகாது. நாம சாதாரண சட்டை போடுறோம், அவங்க இரும்பால் ஆன சட்டை அணிஞ்சிருப்பாங்க. அந்த இரும்பாலான சட்டையில அதான் உருக்கு சட்டை. அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மிகப்பெரிய சக்தி, அந்த ஒரு அருளின் காரணமாக அவங்க நிறைய தன்னுடைய எல்லா போர் வீரர்களுக்கும் உருக்கு சட்டைகளை உருவாக்குவாங்க. அந்த அறிவை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. அந்த உருக்கு சட்டைகளை உருவாக்கி அது ஒன்றோடு ஒன்று இணைச்சு, ஏன்னா அந்த சட்டைனா சும்மா நம்ம அப்படியே எடுத்து சும்மா மேலே போடுற மாதிரி இருக்காது. அது அதுக்கான ஒரு முறை இருக்கும். அதில் இணைப்புகள் இருக்கும். அந்த இணைப்புகள் ஓட்டையிடப்பட்டு அந்த ஓட்டைகளை சேர்க்கிற மாதிரி ஆணிகள் அறையப்பட்டிருக்கும். ரிவிட், சரியா? போல்டு, நெட்டு போல்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அந்த இணைப்புகள்லாம் ரொம்ப எல்லா அசைக்க முடியாத அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா உடம்பு வசதியாக என்ன செய்ய முடியாது, இயக்க முடியாது. இப்படி பண்ண முடியாது, குனிய முடியாது, இப்படி இழுக்க முடியாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயின் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபிக்ஸ் பண்ணுற அறிவை கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தானா. இதை சொல்லும்போது வகத்திர் ஃபிஸ் ஸர்த், அதில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய அந்த ஆணிகளை சரியாக அளவான முறையில் இணையுங்கள் அப்படின்னு அந்த அறிவையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கவனிங்க, வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ அருட்கொடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வைத்து உங்களுக்கு இருக்கிற நல்ல அக்கீதா என்ன செய்யும்? நல்ல அமல்களை செய்ய வைக்கும்.
ஆகவே நீங்க நன்மைக்காக தீமைகளை அழிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த அருளை பயன்படுத்துங்க. அப்ப அவங்களுடைய கூட்டத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய படை வீரர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி கட்டளையிட்டான். வலி சுலைமான் ரீஹ், இன்னும் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகன் யார்? சுலைமான். அவங்களும் ஒரு பெரிய ராஜா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் ஒரு பெரிய ராஜா. அவங்களுடைய மகனார் தான் சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படும். அது அவங்க கட்டுப்பாட்டில், அவங்க காற்றில் அவங்க வசதிப்படி பயணம் செய்வாங்க. எங்கே போக விரும்புகிறாங்களோ அதில் போவாங்க, அங்கே போவாங்க. காற்று அவங்களை தூக்கிட்டு போகும். ஒரு கம்பளம், அந்த கம்பளத்தில் அவங்க உட்காருவாங்க. காற்று அந்த கம்பளத்தை, ஜமுக்காலத்தை ரொம்ப பாதுகாப்பாக பறந்து தூக்கி கொண்டு போகும். இது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க கவனிங்க. குதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், அதனுடைய பயணம் காலையில் ஒரு மாத பயணம், மாலையில் ஒரு மாத பயணம். ஒரு ஊருக்கு வேகமா ஒருத்தர் குதிரையில பயணம் செய்யறவர் ஒரு மாத தூரம் பயணம் செய்யறாருன்னு வைங்க. ஒரு மாத காலம் பயணம் செய்யறாரு. அந்த ஒரு மாத காலத்துடைய பயணத்தை இவங்க காலையில் கிளம்பி சாயங்காலம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கம்பளத்தில் அவங்க காற்று அவங்கள சுமந்துட்டு போவோம், காற்றுல போவாங்க. ஏன்னா காற்று அவங்களுடைய கைவசம், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இது அல்லாஹ்வுடைய உதவி, அருள், ஃபதுல். பாருங்க எப்படிப்பட்ட ஃபதுல் அல்லாஹ் வருது. وَأَسَلْنَا لَهُ عَيْنَ الْقِطْرِ, இன்னும் அவர்களுக்கு செம்புடைய நீர் ஓட்டத்தை கொடுத்தது. தண்ணி மாதிரி செம்பு, உருக்கப்பட்ட செம்பு ஓடும். அதில் அவங்க விரும்பியதை செய்து கொள்ள முடியும். செம்பை ஊற்று போல ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா செம்பை அவங்களுக்கு கொடுத்திருந்தான். وَمِنَ الْجِنِّ مَنْ يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ, இன்னும் ஜின்கள் வேற அவங்களுடைய கட்டுப்பாட்டில். ஜின்களுடைய பெரிய படை, இவங்க சொல்றதை அதுக்கு செய்யும். இது அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி, கட்டளைப்படி ஜின்கள், ஷைத்தான்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்யுங்க. என்னென்ன செய்யுங்களாம் பாருங்க. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை சொல்லிட்டு وَمَن يَزِعْ مِنْهُمْ عَنْ أَمْرِنَا نُذِقْهُ مِنْ عَذَابِ السَّعِيرِ, அந்த ஜின்கள் ஷைத்தான்களை யாராவது இதை புறக்கணித்தா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றத செய்ய மாட்டோன்னு சொல்லி புறக்கணிச்சா அல்லாஹ் அந்த ஜின்கள் ஷைத்தான்களை தண்டிப்பான். என்ன? நரக நெருப்பா, சஈருங்கிற நரக நெருப்பை கொண்டு அவர்களை, அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் தண்டிப்பான். يَعْمَلُونَ لَهُ مَا يَشَاءُ مِن مَحَارِبٍ, அந்த ஷைத்தான்கள் என்ன செய்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அப்படின்னா, சுலைமான் சொல்லுவாங்க, எனக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு மாளிகை வேணும், உடனே கட்டு. உடனே அந்த ஷைத்தான்களை வேலை செய்யும். உடனே அருமையான மஹாரிப், மஹாரிப்னா தங்கருக்கு ரொம்ப அழகான பிரம்மாண்டமான மாளிகை, பேலஸ். சரி, எதுக்கு அவங்க அப்படி கட்டணும்? அல்லாஹ் வணங்குவதற்கு. அவங்க விரும்புகிற இடத்துல போய் மாளிகை கட்டி வணங்குவாங்க, மக்களுக்கு மாளிகை கட்டி விடுவாங்க. அப்போ ஜின்களுக்கு சொல்லுவாங்க, ஷைத்தான்களுக்கு, இந்த இடத்துல மாளிகை கட்டு அப்படின்னு. உடனே அவங்க விரும்புற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எங்க நாடுறாங்களோ அங்க சொல்லுவாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க அந்த மலை இருக்குது, அங்க போய் எனக்கு ஒரு மாளிகை கட்டுனா உடனே எல்லாம் போகும். அந்த கூட்டத்துக்கு சொல்லுவாங்க, போய் கட்டுங்க, உடனே வேலை செய்யுங்க. ஏன்னா வேலை செய்யல அவ்வளவுதான், தண்டனை தான் அப்படின்னு. அதுக்கடுத்து தமாசில், சிலைகளை எழுப்புங்க. சிலைகள் கட்டுறது அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷரியத், அவங்களுடைய மார்க்கம், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அதை அனுமதித்திருந்தார். இன்னைக்கு நாம சிலைகளை எழுப்பக்கூடாது, அது தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போ அது அனுமதிக்கப்பட்டுருச்சு. அவங்க விரும்புகிற மாதிரி சிற்பங்களை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அந்த சிற்பங்களை செய்யுங்க, சிற்பம் செதுக்குங்க.
மலைகளை குடைஞ்சிருங்க, மலைகளை வெட்டி எடுக்குங்க, பாறையை வெட்டி எடுக்குங்க, பாறை பெரும் பாறையில் சிலைகளை வடிக்குங்க. அந்த அந்த அவங்க விரும்புகிற மாதிரி அழகுபடுத்துங்க. மாளிகையிலையும் மலைகளிலும் அவங்க விரும்புகிற சொல்றதெல்லாம் செய்யணும். ஜவாப், அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய தண்ணீர் தொட்டி போல பாத்திரங்கள், அதாவது பெரிய தண்ணீர் தொட்டி மாதிரி தேக்கு பாத்திரம், சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், இதையெல்லாம் அவை செய்யும். அதுவும் அதுல எப்படி அவையெல்லாம் இருக்குன்னா, அசைக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பலமான கொப்பரைகள் பாத்திரங்களா இருக்கும். அதெல்லாம் மனிதர்கள் தூக்கிட்டு எங்கேயும் நகர்த்த முடியாது. அதுல சமையல் நடக்கும், அதுல சாப்பாடு சமைக்கப்படும், மக்களுக்கு கொடுக்கப்படும். சில சொல்லுவாங்க, ஜின்கள் உடனே செய்யுங்க, இந்த மாதிரி. இப்ப இதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூது எல்லாம் அடங்குவாங்க இதுல. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அதற்கேற்றவாறு அமல் செய்யுங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது எப்படின்னு கேட்டா, அமல் செய்யறதை கொண்டுதான், அவனை வணங்குவதை கொண்டுதான். அப்ப இது எல்லாம் எப்படி வரும்னு கேட்டா, நல்ல அக்கீதா இருந்தாதான், அல்லாஹ்வை உண்மையிலே ஈமான் கொண்டிருந்தால்தான் ஒருத்தர் இந்த அமலை செய்ய முடியும், நன்றி செலுத்துவார். கலீலும் மின் இபாதி ஷக்கூர், ஆனா என்னுடைய அடியார்களின் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்போ இதுல என்ன விஷயம்னு கேட்டா, உலக வசதிகளுடைய பலத்தை அகீதா பலத்திலிருந்து பிரித்து பார்க்க கூடாது. நம்ம ஒருத்தருடைய அகீதா பலம் எவ்வளவு உறுதியா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உலக வசதி அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்படும் அர்த்தம். உலக வசதி வேணுமா, அகீதாவை இன்னும் பலப்படுத்தணும். ஏன்னா அகீதாவுடைய பலம் அவ்வளவு இருந்ததுனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சுலைமானுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருள்களை கொடுத்தான். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் நிறைய அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் வேண்டும் அப்படின்னா நம்முடைய அகீதாவை உறுதிப்படுத்த வேண்டும். உலக வசதி கொண்டவர்களுக்கு அகீதா பலம் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு எப்படி காஃபிர் நாடுகள் அகீதாவில் நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல அகீதா இல்லாதனால நாசமா போறாங்களோ, அது அவங்களுக்கு அழிவை கொண்டு வருது, அது போலத்தான் ஆகிவிடும் அப்படின்னு ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்று காஃபிர் நாடுகளில் உள்ள நிலைமை இதுதான். அவர்களுக்கு உலக வசதிகள் இருக்கிறது, நல்ல அகீதா இல்லை. ஆனா நல்ல அகீதா நம்மிடம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா உலக வசதிகளையும் கொடுப்பான். அப்போ நாம எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில தனிநபரா இருக்கிற தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு சமுதாயமா ஒரு நாடா இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுக்கு அவங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கணும்னா முதல்ல அகீதாவை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த பலத்தை அதிகப்படுத்தணும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை உருவாக்குனாங்க, சஹாபாக்களை உருவாக்குனாங்க. சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேலையா முதல்ல நீங்கெல்லாம் போர் செய்யற அளவுக்கு தயாராகணும், அதுக்கு முதல்ல தயாராங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்களா? மக்கால முதல்ல அதவா பேசுனாங்க. பாருங்க, நமக்கு இந்த குறைஷிகள் அநியாயக்காரர்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்களா இருக்கிறாங்க. ஆகவே நாம என்ன செய்யணும்னா முதல்ல போர் தந்திரங்கள் யுத்தங்கள் எல்லாம் நம்ம பழகிக்கணும், அதுக்கான பயிற்சி எடுக்கணும். அதை வச்சு தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும், இந்த குறைஷிகளை இந்த மக்கா விட்டு கூட துரத்த முடியும். பாருங்க, அல்லாஹ்வுடைய காபா இருக்குது, இங்க 360 சிலைகள் இருக்குது, இதை ஒழிச்சு கட்டணும்னா நம்ம போர் தான் முதல்ல செய்யணும். போர் செய்யறதுக்கு முதல்ல நீங்கள்லாம் போர் தந்திரங்களை யுக்திகளை அதற்கான ஆயுதங்களை திரட்டி அதற்கு தகுந்த மாதிரி தயாராகணும், அதுதான் முதல்ல செய்யணும் அப்படின்னா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பத்தி பேசவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல அகீதாவை தௌஹீத சுன்னாவின் மீதான உறுதியான பிடிப்பை ஈமானுடைய அடிப்படையை ரொம்ப வலுவா ஊன்றாங்க. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, அந்த மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுலேருந்து 13 வருஷம் இருந்தாங்க. அந்த 13 வருஷ காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல தான் கடுமையான வேலை செய்தாங்க. இதற்கும் அந்த மக்காவில் தான்
அந்த நபித்தோழர்கள் வாழவே முடியாத அளவுக்கு கடுமையான நெருக்கடி இருந்துச்சு. அதனால அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு 5வது வருஷம் ரசூலுல்லாஹ் நபியான 5வது வருஷமே ஹபஷாவுக்கு முதல்ல ஹிஜ்ரத் நடக்குது. அடுத்து எத்தனையோ முஸ்லிமான சஹாபாக்கள் முஹாஜிர்களா ஆக இருக்கிறவங்க அங்கே கொல்லப்பட்டாங்க. முஹாஜிர்களா அவங்க ஆகல, அங்கே ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கிருந்து உயிர் தப்பிக்கொள்வதற்கு தௌஹீதை கற்றுக்கொண்டு அவங்க வெளியேறத்தான் செய்தாங்களே தவிர முதல்ல நாம இங்க வந்து போருக்கு தயாராகும்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கல. ஏன்னு கேட்டா அகீதாவுடைய பலத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வான். குஃப்ரும் ஷிர்க்கும் நம்மிடம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அகீதா உறுதியா இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கணும். அதே அல்லாஹ்வுடைய கட்டளையில ஒண்ணுதான் நம்மை எல்லா விதத்திலும் தயார்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இபாதத்துக்களை சரியாகுவது. அப்ப அது மிக முக்கியமானது அப்படிங்கிறத இங்க குறிப்பிடுவதன் மூலமா நல்ல அகீதா நன்மைகளை கொண்டு வரும். நல்ல அகீதா உள்ள சமுதாயம் தான் உலக வசதிகளிலும் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொண்டு பலம் பெறும். உதாரணத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் போல அவங்க மிகப்பெரிய ஜிஹாத் செய்யக்கூடிய சமுதாயம் மாறினதுக்கு காரணம் அவங்கள்ட்ட நல்ல அகீதா உறுதியா இருந்தாங்க தான். இஅமலு சாலிஹா, சாலிஹான அமல்களை செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான் அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை சொல்லி. அவங்க அமல் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏன்னு கேட்டா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் போன்ற நபிமார்கள் ராஜாவா இருக்கிறதோடு நபியா இருக்கிறதோடு ராஜாவும் இருந்தனால தங்களுடைய சமூகத்தை தௌஹீதை கொண்டு வளப்படுத்தினாங்க. ஆகவேதான் அந்த பலம் இருந்தனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆயுத பலத்தையும் கொடுத்து ஜிஹாது செய்யக்கூடிய மிகப்பெரிய சமூகமாக அவங்கள ஆக்கினாங்க. இன்னைக்கு ஜிஹாத் செய்யணும் ஆசை, ஆனா தொழுகையே சரியில்லை. ஒருத்தருடைய அகீதாவில் குஃப்ரும் ஷிர்க்கும் இருக்குது. எங்க அவர் ஜிஹாத் செய்ய முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரும்? நம்முடைய சரியான அகீதா தான் நம்மை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கும். அதைத்தான் நாம இந்த பகுதியில் தெரிந்து கொள்கிறோம்.